எல்லாரும் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசக்கூடியவர்கள் தான். அதே மாதிரி ஒரு கட்டமைப்பு அப்படின்னா அது திமுக அடிச்சுக்க முடியும். ஆனால் எத்தனை போட்டிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான் பலமுனை போட்டிகள் இருக்குது உண்மைதான். ஆனால் பலமான கூட்டணி எங்களிடம் தான் இருக்குது என்று சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் பணி என்று வரும்பொழுது மேக்சிமம் நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இது எனது ஆட்சி இல்லை, இது நமது ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நாங்களும் எங்களுக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவருடைய நலனையும் காக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக பார்க்குறோம். அந்த கூட்டணி பலத்தில் கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிற மாதிரி வெல்வம் 200 படைப்பும் வரலாறு. உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய இந்த அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும் என்று ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பனீர் 65. இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். திருவெரும்பூர் தொகுதியின் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய பேட்டிக்காகவும் களத்துல அவரோட ஃபீல்ட்ல பரப்புரை மேற்கொண்டு இருக்கும் போது அவரை சந்திச்சிருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். களத்திலேயே சந்திக்கிறோம். எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களே பாக்குறீங்க, கிட்டத்தட்ட 5-6 நாளாக தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக நேரடியாக மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிற பணி நாங்கள் வந்து முழுமையாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் போகிற இடம்லாம் மகிழ்ச்சி, எழுச்சி, இளைய சமுதாயமாக இருந்தாலும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி எங்களால் பார்க்க முடியுது. அவ்வளோ ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அதை ஒவ்வொரு நாள் நான் பார்த்துருக்கேன். 2 முறை வெற்றி பெற்ற ஒரு தொகுதி திருவெரும்பூர், 3வது முறை கண்டெஸ்ட் பண்றீங்க. இப்போ 3வது முறைங்கும்போது ஒரு டைம் எதிர்கட்சி எம்எல்ஏவா செயல்பட்டீங்க, ஒரு டைம் ஆளுங்கட்சி எம்எல்ஏவா அமைச்சரா செயல்பட்டீங்க. அப்படி இருக்கும்போது 3வது முறை என்னென்ன காரணத்தெல்லாம் சொல்லி நீங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? பொதுவாக ஏற்கனவே நாங்கள் செஞ்ச காரியங்கள், இனி செய்ய போகிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறோம். நான் பல இடத்துல பிரச்சாரத்தை பண்ணும்போது நானே சொல்கிறது தான், ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக எனக்கான அனுபவம். ஏன்னா அன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலும் நடக்கலை, அதனால் கவுன்சிலர் வேலையிலேருந்து எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த அதிகாரி நம்ம நாட வேணும், எப்படிப்பட்ட ஃபண்டை நம்ம வந்து வாங்க முடியும். பட் எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் வைக்கிற 10 கோரிக்கைகள் எங்களால் ஒரு 3 கோரிக்கை தான் எங்களால் வந்து செயல்படுத்த முடிஞ்சிச்சு எங்களால். ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக 10 கோரிக்கைகள் நீ 10மே செஞ்சுட்டியா அப்படின்னா நானே ஒத்துக்க மாட்டேன். 10லாம் என்னால் 7 தான் இப்போ செய்ய முடிஞ்சு. மிச்சம் இருக்கின்ற 3ஐயும் ஒரு 30 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு அது எப்படி செய்யணும்னு நாங்கள் வந்து கண்டிப்பாக செய்வோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் வாய்ந்திருக்கின்ற ஒரு இயக்கம், 77 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இயக்கம். இப்போ இவரெல்லாம் வந்து நகரமன்ற தலைவராக பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே இருப்பார். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தினுடைய கோட்டையாக, ஏன்னா மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவரால் என்ன முடிஞ்சோ எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டே இருப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக இருக்கும்போது எந்தெந்த அமைச்சரை பிடிச்சி என்ன மாதிரியான வேலையெல்லாம் நம்ம தொகுதியை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம். அந்த அனுபவம் தான் இன்றைக்கு எங்களுக்கு கை கொடுத்துருக்கு. அதான் ஏற்கனவே நாங்கள் செஞ்ச என்னென்ன விஷயமோ அதை நாங்கள் சொல்லி வாக்கு சேகரிக்கிறோம். இனி வருகின்ற காலத்தில் தேர்தல் அறிக்கையில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதையும் செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்லி தான் நாங்கள் ஓட்டுக்கிறோம். 10 வருஷமா எம்எல்ஏவா இருக்கீங்க. 2 சட்டப்பேரவை தேர்தல்களில் நேரடியாக நீங்களே எதிர்கொண்டிருக்கீங்க. அப்பா நிற்கும் போதும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த எலெக்ஷன் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? நிறைய ஒவ்வொரு காலத்துக்கு வந்து ஒவ்வொரு ட்ரெண்ட் இருக்கு. பார்த்தியா, நாங்கள் பார்க்காத அரசியலா அப்படின்னு சொன்ன பெரியவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற அரசியலுக்கு தகுந்தாப்புல இருக்கிற இளைய சமுதாயம் இருக்குது. ஸோ இப்படி இந்த அனுபவங்கள், இவங்க வழிகாட்டுதல், ஒரு இளைஞர்களாக நாங்கள் செயலாற்றக்கூடிய திறன், இது எல்லாமே ஒரு மிக்ஸ்டான ஒரு இதாக தான் பார்க்க. இன்றைக்கி நிறையா வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்றைக்கி மக்கள் வந்து நாட்டு நடப்பே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருந்தால் இப்போ நியூஸை கூட யாரும் பார்க்குறதில்ல. அதை சோஷியல் மீடியாவில் வந்து உண்மையாக பொய்யாங்கிறது கூட தெரியாமல் டக்குன்னு அதுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டு தான் ஒரு நாள் கழிச்சு இல்லைப்பா அது பொய்யான விஷயம் தகவலாம்ப்பா, அது ஃபேக்காம்ப்பா அப்படிங்கிறது வருது இல்லையா? ஸோ இந்த காலகட்டத்தில் அதையும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகத்தான் இருக்குது. பட் அதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு யூனிக்னஸ் என்னன்னா, ஒரு விழிப்புணர்வு பெற்ற அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிற காரணத்தினால்தான் ஒன்றிய அரசு யாரு கூடலாம் நீங்கள் வந்து இப்போ கூட்டணி வச்சுட்டு வந்தாலும் ஒன்றிய பாஜக அது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் செல்லுபடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறத வந்து நம்ம ஆளுங்க
பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய ஒரு மண்ணாகத்தான் இந்த மண் இருக்கிறது நான் பார்க்கிறேன். நீங்க தொடர்ந்து மக்களோட பயணிக்கிறவர், இப்ப எலெக்ஷன் ஓரியன்டா உங்களை வேட்பாளராக அறிவிச்சதற்கு பிறகாக தொடர்ந்து இன்னும் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க, மக்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க. இந்த எலெக்ஷனோட முக்கியமான கருப்பொருளா என்ன இருக்கு? எதை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, தொடர்ந்து இப்போ நீங்கள் தேர்தல் நேரம் மட்டும் இல்லை, இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் ஸ்டாலினாக இருக்கலாம், நலம் காக்கும் ஸ்டாலினாக இருக்கலாம், நாங்களே தனியாக ஒரு முகாம் அமைச்சு மனுக்களை வாங்கி அதை சரி செய்யணும். கிட்டத்தட்ட இந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா தேர்தல் பணியை தான் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் நாங்கள் இருக்கோம். ஸோ தன்னிறைவு பெற்றிருக்கின்ற தொகுதியாக இருக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய ஆசையுமே. சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய ஆசையும் அதான். மக்கள் நம்ம பகுதியை விட்டு இங்கேருந்து இந்த விஷயத்துக்காக நான் வந்து சிட்டி உள்ளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கு துவாக்குடி நகரமாக, துவாக்குடி நகரத்தில் எல்லாமே எனக்கு அமைஞ்சிடணும். ஒரு ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கலாம், அது நாங்கள் அப்கிரேட் பண்ணுறதாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் சென்டராக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே அமைஞ்சிடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதை ஸோ அது சார்ந்து தான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் செஞ்சு முடிச்சிட்டோம். அதனால இந்த 5 வருஷத்தில் ஏறத்தாழ 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மக்கள் நல பணிகளை நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம். ஸோ ஒரு பகுதிக்கு என்ன தேவைப்படுகிறது, ஒரு பகுதிக்கு ஒரு சாலை வசதி தேவைப்படுது, அங்கே ஒரு ஓவர் ஹெட் டேங்க் தண்ணி பிரச்சனைக்காக அந்த டேங்க் நமக்கு தேவைப்படுது, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பட்டா பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கை இருக்கலாம். சிறிய பாலங்கள் கட்டணும், ஒரு சீரணி அரங்கம் அமைக்கணும், ஒரு சமுதாய கூடம் அமைக்கணும், ஒரு பள்ளிக்கூடத்தை மேம்படுத்தணும், ஒரு அங்கன்வாடி அமைக்கணும், ரேஷன் கடை உடனடியாக இங்கேருந்து அவ்வளோ தூரம் போவேன்னா எனக்கு ஏன். ஸோ இது எல்லாமே அடுத்த மேக்ஸிமம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்க முடியாது. முழுமையாக எல்லாத்தையுமே 100 நான் திருப்திப்படுத்திட்டேன்னு சொன்னால் எல்லா ஓட்டும் எனக்கு தான் வரணும். இருந்தாலும் கொள்கை ரீதியாக, இயக்கம் ரீதியாகவும் நிறையா கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த தலைவர்களுக்கு நோக்கி அவங்க போகிறது வழக்கம் தான். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் பணி என்று வரும்பொழுது மேக்ஸிமம் இன்னைக்கு எல்லாருமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இது எனது ஆட்சி அல்ல, இது நமது ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் நாங்களும் எங்களுக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவருடைய நலனையும் காக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக பார்க்குறோம். மக்கள் அதுக்கு நடுவில் அவங்கள மீட் பண்ணுறேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் இன்னும் எடுத்துக்கிறேன், அவங்கள பார்க்க வந்துருக்கிறவங்களையும். நீங்க இப்ப இந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் உங்களுக்காக பிரச்சாரத்துக்காக வாக்கு சேகரிக்கிறதுக்காக அப்படியான ஏற்பாடுகளை பார்க்க முடியுது. நீங்க ஒரு திமுகவோட மாவட்ட செயலாளரும் கூட. உங்க கட்சியோட ஸ்ட்ரக்சர் பத்தி இந்த இடத்துல நான் பேசணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? 77 ஆண்டுகள் பழமையான இயக்கம் இந்த இயக்கத்துல பாத்தீங்கன்னா தலைவர்களேருந்து கீழே இருக்கக்கூடிய கிளை செயலாளர்களுக்கு இருக்கிற கிளை செயலாளர் தலைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியும், உலக அரசியல பேசுவோம், எல்லாம் முரசொலியில் முத்தமிழ் கலைஞர் உடன்பிறப்புக்கு எழுதுகிற கடிதம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஸ்டேட் அரசியல் மட்டும் சொல்ல மாட்டார், உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஸ்டேட்டுக்கு வருவார். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசக்கூடியவர்கள் தான். அதே மாதிரி ஒரு கட்டமைப்பு அப்படின்னா அது திமுக அடிச்சுக்க முடியாது. இன்னைக்கும் வெளி மாநிலத்தை சார்ந்திருக்கிற சில தலைவர்கள்லாம் அறிவாலயத்துக்கு உங்கள் கட்டமைப்பு நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு வர அளவுக்கான ஒரு கட்டமைப்பை நாங்கள் வைத்திருக்கணும். அதனால தான் வாக்கு சேகரிக்கும் பொழுது அங்கே இருக்கின்ற கிளை செயலர்லேருந்து, ஒரு வார்டுலேருந்து, நகர செயலாளர்லேருந்து, நகர நிர்வாகியிலேருந்து, ஒரு மாவட்ட கழக செயலாளராகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் என்கிட்ட அவங்க சொல்லும்போது அந்த ரீச் இருக்கு பார்த்தீங்களா, மக்கள் நான் இவர் எப்போ பார்ப்பேன் எங்கே அதெல்லாம் ஒன்று கிளை செயலர்கிட்ட சொல்லிட்டா போதியா செய்தி அங்கே போயிடியா. ஸோ இந்த கட்டம், இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது எங்கள் இதில் அதிகமாக இருக்கிறனால தான் இன்னைக்கும் இந்த இயக்கம் 77 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் வலுவோடு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இங்கே பிரச்சாரத்துக்கு போகும்போது சில வீடியோக்களையும் பார்த்தேன், இங்கே பேசும்போதும் மும்மொழி கொள்கை. தேங்க்யூடா. மும்மொழி கொள்கை அமைச்சரா நீங்க மத்திய அரசு கூட சண்டை போட்ட விஷயங்கள் எல்லாமும் உங்க பிரச்சாரத்துல பேசிட்டு போனீங்க. அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுதா? ஏன்னா பாஜக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுங்கிறத உங்க பிரச்சாரத்துல நீங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுதா? உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு மும்மொழி கொள்கை சார்ந்து திருப்பி அதை திணிக்கிற பணி அவங்க செய்யறதுனால தான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுதே மத யானை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதும் பொழுது பல தரவுகளோடு அதில் வச்சேன். எதையுமே இல்லாத பொருளாக தான் சொல்ல, என்ன அங்கே இருந்துச்சு, நீங்கள் யார் அப்படிங்கிறத தோல் உரிக்கின்ற விதமாக. அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி புத்தகம் ஒரு அமைச்சர் எழுதுறதுக்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் தேவை, அந்த துணிச்சலை பெற்றிருக்க தம்பியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே எனக்கு பெருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நாங்கள் என்ன எழுதுனோமோ அதையெல்லாம் மறுத்தாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு அதை மீண்டும் அதை உள்ள திணிக்கக்கூடிய பணியை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுக்கு தான் நாங்கள் முன்னாடியே நாங்கள் சொன்னோம். நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்றே முத்தமிழ்ங்கிற கலைஞர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஸோ அது இன்னைக்கு நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் மக்களுக்கு. பிரச்சாரத்திலையும் கொள்கை பேச வேண்டிய தேவை இருக்காங்க, கண்டிப்பாக தேவைப்படுது. இன்னைக்கு இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கை சொல்லும் பொழுது தேர்தல் அறிக்கையில் பள்ளி கல்வித்துறை தான் எடுத்துகிட்டு நான் பார்த்தேன் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கும்போது வெற்றி பள்ளிக்கு நாங்கள் நிறையா கொண்டு வரோம். ஸ்மார்ட் போர்டு எல்லா எய்டட் ஸ்கூலுக்கும் ஃபுல்லாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா.
அதில் முக்கியமான ஒன்றாக நாங்கள் பார்க்குற கூட எங்களோட ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த மும்மொழி கொள்கையை என்றைக்குமே நாங்கள் ஏற்க மாட்டோம். பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு தந்த இருமொழி கொள்கையை தான் எங்களுக்கு தேவை. அதனால் அந்த விஷயத்தில் எங்களுக்கு காம்ப்ரமைஸாக கிடையாதுங்கிறத தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே, நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளரும் கூட முக்கியமான 3 தொகுதிகளுக்கு திருவெரும்பூர், திருச்சி கிழக்கும் அந்த உங்கள் மாவட்ட செயலாளராக உங்கள் பொறுப்புக்கு கீழே வருது. அந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நிற்கிறாரு. நிற்கிறாரு, நிற்கவே இல்லையா, வந்தார், நாமினேஷன் பண்ணாரு, ஓடிட்டாரு. சரி, நான் அதை பற்றின யார் வேணால் எங்கே வேணால் நிற்கலாங்க. இதை வந்து ஜனநாயக இயக்கத்தில் வந்து யார் வேணால் எத்தனை தொகுதி வேணால் விதிப்படி என்னவோ அதை நம்ம வந்து நிற்கலாம். அதில் எந்த கருத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய போட்டி என்பது டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி தான். அதில் எங்களுக்கு எதிர்த்து நிற்கிறக்கூடிய டெல்லி அணி சார்ந்திருக்கின்றவர்கள் யாரோ அவங்களை எதிர்த்து நாங்கள் வந்து இன்னைக்கு பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கோம். இன்னும் கூடுதலாக மக்கள் பணி நாங்கள் நிறையா செஞ்சுருக்கோம், சந்து பந்தெல்லாம் உள்ள நுழைஞ்சு. அதனால் அது எங்களுக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கிறது. முடியுதுண்ணே, முடிக்கிறேண்ணே. நன்றிம்மா, 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 தேங்க்யூ. ஹலோ, ஆளாக்கி எடுக்க அந்த தாய்மாருக்கெல்லாம் நெஞ்சாத நன்றி. நன்றிப்பா எல்லாத்துக்கும். சரி, தேங்க்யூப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ. கடைசி நம்பிக்கை, ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் உச்ச நட்சத்திரம் அதை விட்டுட்டு வந்திருக்கேன், திருச்சியை தேர்ந்தெடுத்திருக்கேன், இப்படியான வார்த்தைகள் எல்லாம் தன்னுடைய பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் திருச்சியில வந்து நின்று பேசிட்டு போறாரு. அது மாவட்ட செயலாளராக உங்க கண்ட்ரோல்ல இருக்க தொகுதியில வெற்றி வாய்ப்பு பாதிக்காதா? சரி, எப்போ அவர் வந்து 2 தொகுதியில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அதுவும் அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இப்போ எல்லாருமே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஆனால் இங்கே வந்து அவர் என்ன சார்ந்து எந்த கருத்து சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இது வந்து சினிமா சான்ஸ் கிடையாது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்லி வந்து மக்கள் சார்ந்த மக்கள் பிரச்சனைக்கு எனக்கு என்ன நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக உன்னிப்பாக மக்கள் வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் நீங்கள் வந்து வெளியில் வர்றது, எப்பயாச்சும் ஒரு நாள் ஒரு செய்தியை பற்றி பேசுறது, இல்லைன்னா டக்குனே திமுக அரசு தான் போட்டுச்சு, இப்போ வந்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை வச்சு நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னாங்க, நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா பாதுகாப்பு சொல்லி, வேண்டுமே இந்த திமுக அரசு கொடுக்காம இருக்குல்ல, எம்சிசி மட்டும் வரட்டும் பாருங்க, தேர்தல் தேதி அறிவிக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் எல்லாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ முழுக்க நாங்கள் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் தான். இது வந்து கேர்டேக்கர் கவர்மெண்ட், வந்து காப்பந்து அரசுன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களை பற்றி ஒரு அமைச்சராக ஒரு ஃபைலில் கையில் பண்ணணும்னு இப்போ ஏதாச்சும் அவசரத்துக்கு ஃபைலில் நான் கையெழுத்து போட்டால் கூட எலெக்ஷன் கமிஷன் போய் அவன் வந்து என்ஓசி கொடுத்தோம்னா நானே கையெழுத்து பண்ணுவேன். இப்படி இவ்வளோ தான் எங்களோட இதுவே அதிகாரங்கிறது. எப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டோ அது முடிஞ்சிடும், அது அவ்வளோ அந்த இடத்துல. ஆனால் இது கூட அவங்க புரியாமல் இருக்கிறாங்க. அதான் சொன்ன அந்த புரிதல் முதல்ல வேணும். பேர் ஃபஸ்ட் டைம் அவங்க நிற்கிறதுனால அந்த புரிதலை முதல்ல தலைவர்லேருந்து கீழே தொண்டர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நாங்களுமே ஆசைப்படுறோம். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு இளைய சமுதாயத்துக்கு வந்து அவர் லீட் பண்ணுறாருன்னு சொல்லும் பொழுது அந்த இளைய சமுதாயத்தை அறிவு சார்ந்த சமுதாயமாக கொண்டு போங்க, மக்கள் நலத்துக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக தான் நாங்களுமே சொல்கிறோம். ஸோ அதையும் அவங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் ஆசைப்படுறோம். உங்களுக்கு எதிராகவும் இங்க வந்து அதிமுக சார்பாக களமிறங்குறாங்க, அமைச்சரை தோற்கடிக்கணும்னு பலமான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வகுக்கிறாங்க. தாவேகா சார்பா, நாம் தமிழர் சார்பா களமிறங்குறாங்க. தாவேகா சார்பா களமிறங்குறவரு பொம்மை விஜய் அவர்களின் பொம்மையை வச்சுலாம் வாக்கு கேட்கிறாரு. அதுவே அவ்வளோ எடுபடும். நான் கவனிக்கல. ஆக்சுவலாக நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் இப்போ தேர்தல் நேரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்களுடைய நாமினேஷன் வரும்போது எங்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்கள்லாம் நான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அது தெரியல. அந்த ஸ்டைலை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா, அது விமர்சனம் வருதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எத்தனை போட்டிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான் பல முனை போட்டிகள் இருக்குது உண்மைதான். ஆனால் பலமான கூட்டணி எங்களிடம் தான் இருக்குது என்று சொல்லியிருக்காரு. அந்த கூட்டணி பலத்தில் கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிற மாதிரி வெல்வம் 200 படைப்பும் வரலாறு. இந்த பொம்மையை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு என்னாச்சுன்னா, இந்த ஆர்கே நகரில் ஒரு எலெக்ஷன் நடந்தபோது அம்மையார் இறந்தபோது அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு இது பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அது தேவையில்லை. இருக்கிற தலைவர்களை பற்றி சொல்லலாம், கொள்கைகளை பற்றி எடுத்து நம்ம சொல்லலாம். நம்ம ஸோ வீண் விமர்சனத்துக்கு நாமளே வழிவகுக்கிற மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் அதை நான் பார்க்க முடியுது. உண்மையான மனுஷன் வந்து மக்கள்கிட்ட பணியில் வந்து கீழே இறங்கி மக்களாக பேசினா தான் மக்களோட பிரச்சனை என்னங்கிறது தெரியும். அது சார்ந்து தான் வந்து பொது வாழ்க்கையிலேருந்து யாராக இருந்தாலும் ஈடுபட முடியுமே தவிர, என் பேரை சொல்லு நீ ஜெயிச்சிடலாம், என்னுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போ நீ ஜெயிச்சிடலாம், என் பொம்மையை எடுத்துகிட்டு போ நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து சினிமாவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ உண்மையான நிஜ வாழ்க்கைக்கு சரியாக இருக்காது தான் நான் பார்க்குறேன். 9 தொகுதியும் 2021 திருச்சியில் ஜெயிச்சிங்க. இந்த தடவையும் அதே ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்களா? 9க்கு 9 என்ன, எங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டம் என்பது ஒரு அரசாங்கம் அமைப்பதற்கான 3ல் 1 பங்கு. டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற 40க்கும் மேற்பட்டிருக்கின்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. தொகுதி சார்ந்த விஷயங்கள் பேசுறீங்க. ஒரே ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் மட்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்க வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அதெல்லாம் தாண்டி முதல்ல உதயநிதியின் நண்பன் அப்படின்னு தான் சொல்றீங்க. உதயநிதி அவர்களுடைய உற்ற தோழன்.
அவரு குறித்து சில கீழ்த்தரமான விமர்சனங்கள், பால்டாயில் அவர் எப்பயோ போய் சேர்ந்திருக்கணும், எங்க உயிரை வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயங்களா இருக்கலாம். கலைஞர் அவர்கள் குறித்து பேசும்போது வீட்டு சிறையில ஸ்டாலின் அவர்கள் வச்சிருந்தாருங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தேர்தல் நெருங்கும்போது தேர்தல் ஜுரத்துல, தேர்தல் பயத்துல, அதுவும் குறிப்பா நாங்க அறிவிச்ச இல்லத்தரசிகள் 8000 ரூபாய் கூப்பனை என்னைக்கு நாங்க அறிவிச்சோமோ அன்னையிலேருந்து எடப்பாடி அவர்கள் வந்து என்ன பேசுறது கூட அந்த நாகரிகத்தை மறந்து பேசுறாரு அப்படிங்கிறது வருத்தத்துக்குரியதாக இருக்குதுன்னு ரொம்ப வேதனைப்பட்டு தான் பேசுகிறேன். இன்னொன்று அவர் சொன்னது வந்து, ஒரு முதலமைச்சராக என்னுடைய நிர்வாகத்தில் ஏதாச்சும் குறை இருந்தால் நீங்கள் எடுத்து சொல்லுங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நீங்கள் உங்களை நம்பி அவ்வளோ மக்கள் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் எடுத்து வைக்க தான் உங்களுக்கு நாகரிகம். அதுக்கு நான் பதிலடி தரேன். ஆனால் அதை விட்டுட்டு பர்சனலாக நீங்கள் டச் பண்ணுறதுங்கிறது எந்த விதத்தில் அது நியாயமாக இருக்கும். அது ஒரு அநாகரிகமான செயலாகத்தான். இது நான் மட்டும் இல்லை, படித்தவங்களும் இன்னைக்கு அது பேசக்கூடியதாக. இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போகும்போது இருக்கின்ற கருத்தை எடுத்து சொல்றாரு. என்ன நடந்துச்சு, ஒரு காலத்துல வந்து லீஸ்ல விட்ட கட்சியை இப்ப சேல்ஸே பண்ணிட்டாங்கிற அளவுக்கு அதிமுக காரங்க சேர்த்து தான் அவரும் பேசுறாரு. இப்படி இவ்வளவு பெரிய கட்சி இப்படி தேஞ்சு போதையா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தான் அவர் பேசுறாரு. தவிர அதை கூட அவர் வந்து செல்ஃப் அசஸ் பண்ணிக்காம நம்ம கட்சி எங்க போகுதுன்னு கூட தெரிந்து கொள்ளாமல் பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம அடிக்கணுமே, சரி என்னடா எவ்வளோ பேசுனா அவருக்கான சப்ஜெக்ட் தான் ட்ராக்ஷன் எடுக்குது, நான் எவ்வளோ கத்தி பார்க்குறேன் ஒன்றும் வரமாட்டேங்குது, அப்போ திருப்பி நம்ம அவர் மேலே ஏறினோம்னா நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குமேங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு மலிவான அரசியல் செய்ய வேண்டியங்கிற அவசியமே இல்லை. இப்போ என் தொகுதியில் கூட என்னை எதிர்த்து நிற்கிறவங்க என்னை வந்து விமர்சனம் பண்ணியோ ஏதாச்சும் திட்டியோ அவங்க பேசினா கூட நான் தான் சொல்கிறேன், மற்றவங்களை நம்ம திட்டி பேச வேண்டிய, திட்டம் போட்டு திட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தீட்டிய திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனாலே போதுமானதாக இருக்கும். மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது தான் நாங்கள் போகிறோம். ஏன்னா இப்படி தான் முத்தமிழர் கலைஞரும் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் எங்களை அரசியலில் ஆளாக்கி இருக்கிறார். தொடர்ந்து மக்களோட பயணிச்சுட்டு இருக்கீங்க. நிறைவா எங்களுடைய சேனல் வழியா கேமராவை பார்த்து ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும், திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும், அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு நேரடியா மக்கள் கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரே நிமிஷம். மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 20 லட்சம் பிள்ளைங்கள் காலை உணவு திட்டத்தின் மூலமாக வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. பார்த்தீங்களா, அதற்கு காரணம் மக்கள் நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்தது. குறிப்பாக என்னுடைய திருவெம்பூர் தொகுதி மக்களுக்கான பங்கு அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் வெறும்னா ஒரே ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமலை மட்டும் நீங்கள் வெற்றி பெற வைக்கல, அது மூலமாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கொடுத்தீங்க. அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கின்ற பிள்ளைங்கள்ட்ட சாப்பிட்டியான்னு கேட்குற கேள்விதான் அது வந்து காலை உணவு திட்டமாக மாறி இருக்கிறது. தேர்தல் அறிக்கையில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லை, அது விரிவு செய்யப்பட்டு 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் வந்து காலை உணவு தரேன், நான் பிள்ளைங்க படித்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது. பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ திட்டம் நீங்கள் கொண்டு வந்தாலும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து இன்றைக்கி அதுக்கு நிகராக இந்த திட்டம் அதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி எல்லா ஸ்டேட்லேயுமே இன்றைக்கி பேசுகிறாங்க. ஸோ மக்களாகிய நீங்கள் போடுற ஒரு ஓட்டு தான் இன்றைக்கி உங்கள் விடியல் பயணம் என்கிற திட்டத்தை கொடுத்துருக்கு. மக்களாகிய நீங்கள் கொடுத்த அந்த ஒரு ஓட்டு தான் புதுமை பெண் திட்டத்தை கொடுத்துருக்குது. மக்களாகிய நீங்கள் போட்ட அந்த ஓட்டு தான் மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருக்குது. மக்களாகிய நீங்கள் ஒருத்தர் போட்ட உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஓட்டும் தான் இன்றைக்கு தொடர்ந்து மக்கள் சார்ந்திருக்கின்ற, சிறுபான்மை மக்கள் சார்ந்திருக்கின்ற, ஒட்டுமொத்தமாக ஒரு சகோதரத்துவத்தோடு நம்ம வாழக்கூடிய ஒரு நிலையை இந்த தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கின்றது. தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நிறையாவே செஞ்சு கொடுத்துட்டோம். நாங்கள் இனி வருகின்ற தேர்தல் அறிக்கையும் செயல்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக மீண்டும் அதை நீங்கள் தாருங்கள். இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல தான் தன்னிறைவு பெற்றிருக்கின்ற தொகுதியாக இந்த தொகுதியை நாங்கள் மாற்றி காட்டுவோம். ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம தொகுதியில் வந்து ஒரு மாடல் ஸ்கூலில் கொண்டு வந்திருக்கிறோம். வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு வானவில் மண்டபங்கிற கான்செப்டை தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இங்கே ஆரம்பித்து வச்சிருக்காரு. மாடல் ஸ்கூலுக்கும் அவரே வந்திருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 2வது ஜல்லிக்கட்டு அரங்கம் அரசாங்கத்தால் கட்டப்பட்டது எங்களுடைய திருவெம்பூர் தொகுதியில் இருக்கின்ற சூரியூர் ஜல்லிக்கட்டு தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒலிம்பிக் அகாடமி இன்னைக்கு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறைக்கு செய்கிறார். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒலிம்பிக் அகாடமி இங்கே நடந்துட்டு இருக்குது. சிப்காட்டு நாங்கள் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் ஏற்கனவே நவல்பட்டில் இருக்கக்கூடிய டைடல் பார்க்கை எக்ஸ்டென்ஷன் பண்ணி புது கம்பெனிஸ் உள்ளே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பேரில் மிகப்பெரிய ஒரு லைப்ரரி கட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் 2 மாதத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சரே வந்து அதை திறந்து வைப்பார். பஞ்சப்பூரில் அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டை கட்டி கேரளாவை சார்ந்தவங்களாம் வந்து என்னங்க ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்குன்னு அது வீடியோ எடுத்து போடுறீங்க அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்தது. இங்கே படிக்கிற பிள்ளைக்கு இங்கேயே வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 450 கோடி ரூபாய் மதிப்பில் டைடல் பார்க் பஞ்சப்பூரில் இப்போ நாங்கள் கட்டிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி திருவெம்பூர் தொகுதி தன்னிறைவு பெற வேண்டும், ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டமும் தன்னிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 9க்கு 9 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி சார், உங்கள் பரப்புரைக்கு மத்தியில் எங்களுக்கு நேரம் கொடுத்து தொகுதிக்கு நீங்கள் பண்ண விஷயங்கள், பண்ண போகிற விஷயங்கள், பல்வேறு விஷயங்களை பேசுறீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.